அண்மை செய்தியை பார்க்கிறோம். வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பதில் தாக்கல் செய்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மர்லினா ஆன் ஆகியோருக்கு எதிராக சென்னை திருவான்மியூர் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருமே தற்போது ஜாமீனில் வெளியேறுகிறார்கள். இந்த வழக்கில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மர்லினா ஆண்டோ ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை நகல்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிலையில் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக இருவரும் நீதிபதி அல்லி முன்பாக நேரில் ஆஜராகியிருந்தார்கள். இருவர் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிபதி அல்லி வாசித்து அவர்களுக்கு விளக்கமளித்தார். அதற்கு தாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று நீதிபதி முன்பாக இருவருமே பதிலளித்தார்கள். இதையடுத்து இருவர் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி சாட்சி விசாரணைக்காக வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.